310 பேரும் 320 பேரும் மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு உள்ள வரும்போது ஜெய் ஸ்ரீராம் வருவாங்க. நாங்க வெறும் 40 பேர் கருப்பு சட்டை போட்டு உட்காந்துருந்தோம். உள்ள வந்தா பாரு 300 பேர் சத்தம் போட்டு வந்தாங்க. நாம் 40 பேரும் கருப்பு சட்டத்துக்கு தந்தை பெரியார் வாழ்கணும் கப் சிப் புடிஞ்சு போச்சு. 330 பேருடைய குரலை அடக்குகின்ற வலிமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதர் அனுப்பிய 40 பேருக்கு இருந்தது. நான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறாரு, அரசியல்ல கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருந்தார். ஆனால் சிறுபான்மை மக்களாக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் வருகிற போது இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மாநாடு எஸ்டிபிஎன் கட்சி இருக்கு, அந்த கட்சி கூட்டி வச்சு எடப்பாடி பழனிசாமி உணர்கிறாரு சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று. திருநங்கையில் எப்படா சாய் போச்சு? நீங்களே திருட உங்களுக்கு எப்படி சாய் கொடுத்தாங்க? ஆக இந்தியாவில் இருக்கிற எந்த முஸ்லிமையாவது கொண்டு வந்து நீ எப்போது பிறந்தாய் எங்கு பிறந்தாய் என்று கேட்டு கொடுக்க முடியாவிட்டால் அவன் இந்த நாட்டுக்கு குடியுரிமை பெற்றவன் அல்ல, தகுதி உடையவன் அல்ல, அவனை வெளியே வைக்கலாம். இவ்வளவு நாசக்கார செயலை செய்கிறது மோடி அரசாங்கம் மதவெறியின் பெயரா. 31 வயசுல 32 வயசுல நாடாளுமன்ற உறுப்பினர், ஐக்கிய குஜராத் பிரைம் மினிஸ்டர், தேவகவுடா பிரைம் மினிஸ்டர், மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர், வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர். வாஜ்பாய்ட்ட நானே அமைச்சரா இருந்தேன், அவரோட நானே ஒரே ஃபிளைட்ல போயிருக்கேன். மன்மோகன் சிங் 2 தடவை மந்திரியா இருந்திருக்கேன், அவரோட சாப்பிட்டிருக்கேன். இத்தனை பிரதமர்களும் ஒரு பிரதமர் கூட நாடாளுமன்றத்திற்கு கேள்வி நேரத்தில் 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் 100% அட்டெண்டன்ஸ் ஒருத்தரும் வராம இருந்ததில்லை. நேரு காலத்துல இருந்து பார்லிமெண்ட்ல நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், இணையமைச்சராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன், பல நாடுகளுக்கு போயிருக்கேன், பல நாட்டினுடைய பாராளுமன்றத்தை பார்த்திருக்கிறேன். இந்த நரேந்திர மோடி மாதிரி நாடாளுமன்றத்தை அவமதிச்ச ஒரு ஜீவன் உலகத்திலேயே யாரும் கிடையாது. ஒரு நாள் கூட கேள்வி நேரத்துக்கு வந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட. தூத்துக்குடியில, திருநெல்வேலியில, சென்னையில இவ்வளவு மழை வந்துச்சு. ஹெலிகாப்டர்ல வந்தீங்களே, மாமி நிர்மலா வந்தாங்களே, கனிமொழி கையை பிடிச்சி கொடுக்குறாங்களே. நான் கூட கேட்டேன், கனிமொழியா நிறைய பணம் வாங்கிட்டீங்களா நீங்க தூத்துக்குடியில ஏதோ ஸ்பெஷலா போட்டீங்களான்னு. அந்த மாதிரி ஏங்க நீங்க ஒரு பார்க்கறாங்க. நான் உண்மையிலேயே நினைச்சேன் பெண்ணென்றால் பேயும் இறங்கும், கனிமொழியை கொண்டு நிர்மலா இறங்கும் நினைச்சேன். அது தண்ணியில கூட இறங்கல, அப்படியே கரையில் போயிட்டு டாடா காமிச்சு போயிடுச்சு. 37,000 கோடி நாங்க கேட்டோம். தமிழ்நாட்டுடைய பாதத்திலே முள் குத்தி விட்டது. திருநெல்வேலியில, தூத்துக்குடியில, சென்னையில, டெல்லியில உட்கார்ந்திருக்கிற உங்க கண்களிலே ஏன் கண்ணீர் வரவில்லை? அப்ப கண்ணீர் வரவில்லை என்றால் ஒண்ணு கண்ணு கூட இருக்கணும், இல்லைன்னா கால் பொய்யா இருக்கணும். கால் உண்மை, கண்ணீர் வரவில்லை என்றால் உன் கண் பொட்ட கண்ணுன்னு அர்த்தம், நொல்ல கண்ணுன்னு அர்த்தம். நாங்களாம் பேர் இந்திக்கு எதிரிவர்கள், அப்புறம் இந்துக்களுக்கு எதிரிவர்கள், அப்புறம் நிர்மலா சீதாராமன். இந்திக்கு நாங்க எதிரி. ஏன் நீங்க இந்திய திணிக்கிறதா நீங்க எதிரி? இந்துக்களுக்கு நாங்க என்ன எதிரி? 50% மண்டல் கமிஷனை விபி சிங் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக குரல் எடுத்து அவரோடு தோன்றா துணையாக இருந்து சமூக நீதி காத்த காவலர் விபி சிங் வாழ்க என்று சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் விடிய விடிய கூட்டு வந்தார கலைஞர். நாங்களா இந்துக்கள் எதிரி? நீ இந்த அம்மா அவக்கு அக்கா ரச்சல் சாப்பிட்டு, பொங்கல் சாப்பிட்டு, பெருமாள் கோயில் சுண்டை சாப்பிட்டு எங்களெல்லாம் இந்துன்னு சேர்த்துக்கிட்டு நாங்களா எதிரிங்கிறீங்க? எங்களை போய் நாங்களா இந்துக்களுக்கு விரோதி? சும்மா பூச்சாண்டி கட்டுறீங்களா? இன்னொன்று சொல்கிறேன், பிடிஆர் நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட இந்த மேடையில் தப்பாக பேசணும்னு பேச எனக்கு கரெக்ட் பண்ணுங்க. எனக்குலாங்க இந்த உங்கள்கிட்ட சொன்ன வச்சு எனக்கு இருதயம் பத்திரமா இருக்கு. நினச்சி வெடிச்சிருவோன்னு பயமாக இருக்கு. இந்த கவுண்டமணி கதை இருக்குல்ல, வாழைப்பழம் கதை, 2 அதே கதையை இந்த மாமி செய்துங்க நாடாளுமன்றத்தில். நான் என்ன கேட்டேன், யுவர் தி ஃபினான்ஸ் மினிஸ்டர், ப்ளீஸ் கரெக்ட் மீ, வெரி சீரியஸ் ஐம் டெல்லிங், நாட் ஃபார் ஜோக். நீங்கள் நேஷனல் கலாமிட்டி ரிலீஃப் ஃபண்டுன்னு வச்சுருக்கீங்க, தேசிய பேரிடர் நிவாரண நிதி. அந்த நிதியிலிருந்து நீங்க எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டேன். கேள்வி நானே கேள்விப்பட்டேன். அதுக்கு நிதித்துறை அமைச்சர் பதில் சொல்றாரு, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, அந்த ஃபண்டுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம். அந்த ஃபண்டில் இது வரைக்கும் நாங்கள் 2000 கோடி கொடுத்தோம், 1500 கோடி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு பிடிஆர் அளவுக்கு அந்த துறையில் பெரிய நாலேஜ் இல்லை, சட்டம் படித்தவன், அவர் ஃபினான்ஸ் படிச்சிருக்காரு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்யூஷன் இருந்துச்சு. ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், மாநில பேரிடர் நிவாரண நிதி என்பது வேறு. அது எப்படி வரும்னு கேளுங்க. நம்ம இங்கிருந்து அனுப்புறோம்ல பணம், டாக்ஸ்ல நம்ம வரி கட்டுறோம்ல, அந்த வரி கட்டுறதுல ஒவ்வொரு மாநிலத்திலையும் பஞ்சம் வரலாம், மழை வரலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அவர்கள் ஒரு சதவீதத்தை இயற்கையாகவே தன்னிச்சையாகவே ஒதுக்குகிறார்கள். அப்படி ஒதுக்குன பாதாது. ஆனால் பெரு வெள்ளம் வந்தா, தூத்துக்குடி மாதிரி, சென்னை மாதிரி பெரிய வெள்ளம் வந்து ஒரு மாநில சர்க்காரால் தாக்கு பிடிக்க முடியலன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தேசிய பேரிடர் நிவாரண நிதி. நான் கேட்ட கேள்வி, தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எவ்வளவு மான் கொடுத்தீங்கன்னு கேட்டோம். அந்த அம்மா சொல்றாங்க இந்த 1500ங்கிறாங்க. இல்லம்மா அது வேறம்மா, அது நாங்க கொடுத்த பணம் தான் வந்துச்சுன்னா அதுதான் இதை கொடுத்தோம் நாங்க. என்னடா எனக்கு தலை சுத்தி, எல்லாம் செந்திலா கவுண்டமணியா? நான் எனக்கு பிடிஆர் நான் சொன்ன கரெக்ட் தானே? 37,000 கோடி கேட்டோம். ஒரு 300 கோடி, 3 கோடி 3 லட்சம் கொடுங்களேன். ஆனா அதுக்கு பதிலாக பொய் சொல்றீங்களே, என்ன நியாயம்? பொய்யா சொல்றீங்களே, என்ன நியாயம்? இது ஒரு அரசாங்கமா? இது ஒரு அரசாங்கமான்னு கேட்கிறேன். அஜித் பவார் மேல 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு, இடி போகுது, இன்கம் டாக்ஸ் போகுது, சிபிஐ போகுது. நெருக்கடி அவரால் தாங்க முடியல, பிஜேபி சேர்றாரு. அடுத்த நாள் அவருக்கு நிதியமைச்சரா? நிதியமைச்சர் இந்த போடான வாஷிங் பவுடர் நிர்மா அழுக்கு தண்ணி உள்ள விட்டீங்கன்னு வச்சுங்க வெளியே வந்துடும். எவ்வளவு பெரிய ஊழல்வாதியாக இருந்தாலும்
பிஜேபிங்கிற மிஷினுக்குள்ள உள்ள போனீங்கன்னா வெளியே அழகா வெள்ளவெள்ளன்னு வெளியே வரலாம், வெள்ளவெள்ளன்னு வெளியே வரலாம். இப்படி ஒரு வித்தையை கற்றுப்படுகிற மோடி மஸ்தான், மோடி வித்தைக்காரர் தான் நரேந்திர மோடி. 40 நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தான் கடந்த காலத்தில் இந்தியாவினுடைய அரசியலை மாற்றியிருக்கிறது, இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அண்ணாவின் தம்பியாக, கலைஞரின் பிள்ளையாக இருக்கின்ற எங்களின் வணக்கத்திற்குரிய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தேசத்தை காப்பாற்றுவதற்கு, இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்கு இந்த குரலை இன்றைக்கு 40 தொகுதியிலையும் ஒழித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் காரணம். ஏன் இது ஒழிக்க வேண்டிய அவசியம் என்ன? அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பண்புகளுக்கெல்லாம் என்ன ஆபத்து? அந்த ஆபத்து தெரிஞ்சாதான் இந்த குரலுடைய தேவை உங்களுக்கு புரியும். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் என்னவெல்லாம் நடந்தது? குடியுரிமை சட்டம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். நமக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு ஆப்கானிஸ்தான், இன்னொரு நாடு பாகிஸ்தான், இன்னொரு நாடு வங்காளதேசம். இந்த 3 தேசத்திலே இருந்தும் இந்தியாவிற்கு உள்ளே வந்தவர்கள் உண்டு. அகதிகளாக வந்தார்கள், பிழைப்பிற்கு வழி இல்லாமல். சில பேர் பணத்தோடு வந்து சட்டத்திற்கு விரோதமாக இங்கே வந்து தொழில் நடத்தி பிழைத்தார்கள். இவர்களெல்லாம் எப்படி குடியுரிமை வழங்குவது, எப்படியெல்லாம் நீக்கி வைப்பது என்பதற்காக 1971 கொண்டு வரப்பட்ட சட்டப்பிரிவு. அந்த பிரிவின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் சொன்னது, யாரெல்லாம் குடிமக்கள் என்று முறைப்படி ஆய்வு செய்யுங்கள் என்று. இந்த 3 நாடுகளில் இருந்தும் இந்துக்கள் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், கிறிஸ்தவர்கள் வந்திருந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், பௌத்தர்கள் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், பாரசீகர்கள் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம், எல்லோரையும் சேர்த்துக் கொள்ளலாம், இஸ்லாமியர்களை மட்டும் சேர்க்கக்கூடாது. என்ன நியாயம்? 100 ஆண்டு காலமாக இங்கே இருக்கிறார்கள், 3 தலைமுறையாக இங்கே இருக்கிறார்கள். நாங்க என்ன தீர்மானம் கொடுத்தோம்? திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டத்தை எதிர்க்கவில்லை, ஆனால் நாங்கள் அதுக்கு திருத்தம் கொடுத்தோம். நாடாளுமன்றத்திலே, அதுவும் மேலவையில் திருச்சி சிவா தெளிவாகவே கொடுத்தார். ஏன்னா அங்கதான் தடுத்து நிறுத்த முடியும். நாங்கள் இருக்கிற லோக்சபா என்று சொல்கின்ற மக்களவையில் மிருக பலம் 300-350 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. என்ன ஒன்னே ஒன்று கொடுமை, 310 பேரும் 320 பேரும் மஞ்ச துண்டு போட்டுக்கிட்டு உள்ள வரும்போது ஜெய் ஸ்ரீராம் வருவாங்க. நாங்கள் வெறும் 40 பேர் கருப்பு சட்டை போட்டு உட்காந்துருந்தோம். அதானிக்கு எதிர்த்து உள்ள வந்தான் பாரு 300 பேர் சத்தம் போட்டு வந்தாங்க. நாம் 40 பேரும் கருப்பு சட்டை, தந்தை பெரியார் வாழ்கணும், கப் சிப் புடிஞ்சு போச்சு. 330 பேருடைய குரலை அடக்குகின்ற வலிமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதர் அனுப்பிய 40 பேருக்கு இருந்தது. இன்றைக்கு அந்த குரல் தேவைப்படுகிறது என்பதற்காக சொல்கிறேன். அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது கொண்டு வாருங்கள், தவறில்லை. ஆனால் இந்துக்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள், கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள், பௌத்தர்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள், பார்சியர்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் ஏன் இந்த மண்ணிலே வாழ்கிறவர்கள், அவர்கள் அகதிகளாக வந்திருப்பார்கள், அவர்கள் ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் என்று கேட்டபோது வாக்கெடுப்புக்கு விட்டார்கள். வாக்கெடுப்புக்கு விட்ட போது 205 பேர் நம்ம பக்கம், 225 பேர் அந்த பக்கம். அதிமுகவுக்கு 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஆக 13 பேர். 225 ஒரு பக்கம், 205 ஒரு பக்கம். நான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறாரு, அரசியல் கூட்டணிக்கு ராஜாஜியோடு அண்ணா கூட்டணி வைத்தார். பெரியார் எங்களை இழுத்தும் பழித்தும் பேசினார், கண்ணீர் துளி பசங்க என்னார். ராஜாஜி சொன்னார், நான் அண்ணாவை தவறாக புரிந்து கொண்டேன், ஒரு கையில பூணூலை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையில உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க 67. ஐயோ, ராஜாஜியோடு போன அண்ணா அடகு வைத்து விட்டார் திராவிடத்தை என்று அன்றைக்கு பெரியாரே கூப்பாடு போட்டார். ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நேரா பெரியார்ட்ட தான் போனார். ராஜாஜி கோவம் வந்துச்சு, எனக்கும் திமுகவுக்கும் இருந்த தேனிலவம் முடிந்து விட்டதுன்னார். அண்ணாட்ட போய் கேட்டாங்க, ராஜாஜி தேனிலவம் முடிஞ்சிருச்சேன்னு. அண்ணா சொன்னார், உண்மைதான், ராஜாஜி சொல்றது உண்மைதான், தேனிலவம் முடிந்து விட்டது, இனிமேல் தான் வாழ்க்கை தொடங்க போகிறது. அப்ப 67 ராஜாஜியோடு கூட்டணி வைத்தார். ஆனால் தமிழகத்தை, திராவிடத்தை காப்பாற்றினார். அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருந்தார். ஆனால் சிறுபான்மை மக்களாக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் வருகிற போது, இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மாநாடு எஸ்டிபிஎன் கட்சி இருக்க, அந்த கட்சி கூட்டி வச்சு எடப்பாடி பழனிசாமி உணர்கிறாரு, சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று. திருநங்கையில் எப்படா சாய் போச்சு? நீங்களே திருட, உங்களுக்கு எப்படி சாய் கொடுத்தாங்க? இந்த 11 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாட்டாளி மக்கள் நாடாளுமன்ற 13 பேரும் அன்றைக்கு நாடாளுமன்றத்திலே மேலவையிலே திருச்சி சிவா கொண்டு வந்த அந்த ஓட்டெடுப்பில் கலந்து கொண்டு 13 பேர் ஓட்டு போட்டிருந்தால் இந்தியாவில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் பாதுகாப்பாக இருந்திருப்பார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். மதுரையில் யார் விட்ட வேணாலும் கதவை தட்டலாம், நீ எங்க பிறந்தான்னு கேட்கலாம், உங்க தாத்தா எங்க பிறந்தான்னு கேட்கலாம், உங்க தாத்தாவுக்கு சர்டிஃபிகேட் இல்லையா, நீ வெளியே போன உள்ள அடைக்கலாம், ஜெயிலில் போடலாம்.
முகாம்களிலே தங்க வைக்கலாம். எனக்கே சர்டிஃபிகேட் கிடையாதுங்க. இங்க இருக்க எத்தனை பேருக்கு பெர்த் சர்டிஃபிகேட் இருக்கு? போனோம், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். நாங்கள் ஜூன் மாதம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். 5 வருஷம் கரெக்டாக முடிகிற மாதிரி ஒரு தேதி போட்டுக்கிட்டாங்க. 10/5/63 போட்டுக்கிட்டாங்க. நான் உண்மையாலுமே 26/10/64 பிறந்தேன். யாருக்கு தெரியும்? பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் போட்டுக்கிட்டாங்க. எத்தனை பேருக்கு பிறந்த சர்டிஃபிகேட் இருக்கு? ஆக இந்தியாவில் இருக்கிற எந்த முஸ்லிமையாவது கொண்டு வந்து நீ எப்போது பிறந்தாய், எங்கு பிறந்தாய் என்று கேட்டு கொடுக்க முடியாவிட்டால் அவன் இந்த நாட்டுக்கு குடியுரிமை பெற்றவன் அல்ல, தகுதி உடையவன் அல்ல, அவனை வெளியே வைக்கலாம். எத்தனை நாள் போராட்டம் டெல்லியில், எல்லா இடங்களிலும் பெண்கள் பரதாவோட உட்கார்ந்துருந்தாங்களே விடிய விடிய. இவ்வளவு நாசக்கார செயலை செய்கிறது மோடி அரசாங்கம் மதவெறியின் பெயரால். அதற்கு பிறகு சொன்னார் வேலுச்சாமி, மணிப்பூரில் என்ன நடந்தது? இது இஸ்லாமியர்களுக்கு. குக்கி என்கின்ற ஒரு இனம் கிறிஸ்தவர்கள், மணிப்பூரில் மலைக்கு மேலே இருக்கிறவர்கள், தலைக்கு கீழே மலைக்கு கீழே ஒரு ஜாதி இருக்கு, அது இந்துக்கள், வசதியானவர்கள், அவர்கள் பழங்குடியின மக்கள் கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை மத்திய அரசாங்கம் மோடி ஆதரிக்கிறது. நியாயமா அது? அதை எதிர்த்து ஒரு போராட்டம். சரி, போராட்டம் நடத்தட்டும். நோக்கம் என்னவாக இருந்தாலும் போராடுவதற்கு இந்த மண்ணில் யாருக்கு உரிமை இருக்கு? இந்த தேசத்தை இந்துமயமாக ஆக்க வேண்டும் என்று போராடுகளும் இருக்கிறார்கள். இந்த தேசம் இந்து மதம் அல்ல, மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லுகின்ற நாங்களும் இருக்கிறோம். வாதம் எதிர்வாதம் வேண்டும். கருத்தோடு மோதட்டும், கருத்து கத்தியோடு மோதக்கூடாது. வன்முறை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் மணிப்பூரில் என்ன நடந்தது? இந்த நாட்டில் நான் கேட்கிறேன், இங்க மதுரையிலே தான் ஜாதி இருக்கும், ஜாதி ஒளின்னு விரும்புகிறோம். ஆனால் ஜாதி இன்னைக்கு தொட்டுக்கிறதா தொட்டுக்கிறோம், மனசுக்குள்ள ஜாதி இருக்கு. ஜாதி எங்க இருக்கு? பக்கத்தில் பஸ்ஸில் வந்து என்ன கேட்பான்? மதுரையான்னு கேட்பான். அப்புறம் சிம்மக்கல்லான்னு கேட்பான். சிம்மக்கல்ல மூர்த்தியை தெரியுமான்னு கேட்பான். மூர்த்திக்கு தெரியும்னா எப்படி தெரியுமா? சித்தப்பாவாம்மா இல்லம்மா, சரி ஒரு தேவர் இல்லை. அப்புறம் தளபதியை கேட்பான். தளபதி நல்லா தெரியுங்க, நானும் திமுக தாங்க, தளபதி ஆமாங்க, அவர் சொந்தமானு கேட்பான். இல்லை நாயுடு இல்லை. கண்டுபிடிக்க முடியாது உன்னால? ஒன்று ஒன்றா சொல்லி சாதி எப்போ தெரிஞ்சது? நான் கேட்குறேன், சாதி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ வேண்டும், வாழ முடியும். மதம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ வேண்டும், வாழ முடியும். ஆனால் மொழி இல்லாமல் வாழ முடியுமா? இதுதானே உண்மை. ஆக மணிப்பூரில் என்ன நடந்தது? ஒரு கிறிஸ்தவ பெண், மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண்ணை 200 பேர் செல்போனில் படையெடுத்துக்கிட்டு அம்மனமாக நிர்வாணமாக ஆக்கி 200 பேர் கூட்டிகிட்டே போகிறான். அதுக்கு ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான். இந்த ஜெய் ராமர் எதுக்கு தான் வருவார்னு தெரியல. எதுக்கு தான் ராமன் வச்சுக்கிங்க? ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி அழைத்து கொண்டு போய் 6 பேர் கற்பழிக்கிறான், ஜெய் ஸ்ரீராம். அங்கே ஒரு முதலமைச்சர் ஒரு வருத்தம் தெரிவிச்சாரா? இது தப்புன்னு சொன்னாரா? இல்லை நான் பதவி விலகிறேன், என்னுடைய காலத்தில் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி கற்பழித்து விட்டார்கள், அதை 200 பேர் கூட்டி போறான் பட்ட பகல்ல. இது பெண்ணின சமுதாயத்திற்கு ஏற்பட்ட அவமானம் மட்டுமல்ல, இது பெரும் கொடுமை. இதை சகித்துக் கொண்டு நான் நாற்காலியில் உட்கார விரும்பவில்லை சொன்னாரா அந்த பைரன் சிங் முதலமைச்சர்? மன்னிப்பு கேட்டாரா? வருத்தம் தெரிவித்தாரா? இல்ல. கேட்டா இதெல்லாம் இங்க சாதாரணங்கிறார். சரி, இந்த ஆளு சாதாரணங்கிறானே, காட்டு முராண்டியா இருப்பான் போல இருக்கு. இந்த கட்சிக்கு தலைவர் இருக்கிறானே நாடாளுமன்றத்தில், மோடியும் அமித்ஷாவும், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். மணிப்பூர் பிரச்சனை வாதியுங்கள். நீண்ட போராட்டத்திற்கு வாதம் வந்தது. நான் கூட நினைச்சேன், ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா மன்னிப்பு கேட்பார் எதிர்பார்த்தோம். அவர் சொன்னார், எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது, மத்திய அரசாங்கத்திற்கு உரிய முறையில் மாநில சர்க்கார் ஒத்துழைப்பு தருகிறது. என்ன ஒத்துழைப்பு? ஆக ஒரு கிறிஸ்துவ பெண்ணை, ஒரு பழங்குடிய பெண்ணை 10 பேர் 20 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அவர்களை அம்மனமாக அழைத்துக் கொண்டு போகிற செயலுக்கு அமித்ஷா வருத்தம் தெரிவிக்கல. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்கல. ஏன் பிரதமர் வருத்தம் தெரிவிக்கவில்லை? நான் நிறைந்த இந்த மன்றத்தில் கேட்கிறேன், தேரா மன்னா செப்போது உடைய என்று கண்ணகி கேட்டாலே, இங்கே கேட்டாலே நீதி, அந்த நீதி கேட்ட மண்ணிலே கேட்கிறேன். பைரன் சிங் மன்னிப்பு கேட்கல, காட்டுமிராண்டியா இருந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த காட்டுமிராண்டியை ஆதரித்துக் கொண்டிருக்கிற அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் என்ன பெயர் வைக்கலாம் என்பதை இந்த மதுரையில் இருக்கிற மக்கள் முடிவு செய்யுங்கள். மணிப்பூர் பொது சிவில் சட்டம். அதற்கு பிறகு வந்தார்களே, இந்த ஆட்சியில் ஜனநாயகம் இருக்கா? ஜனநாயகம் இருக்கா? அதானி என்கின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் செய்திருக்கிறது, லட்சக்கணக்கான கோடி ஊழல் செய்திருக்கிறது. அது பல நாடுகளிலே முதலீடு செய்திருக்கிறது. அந்த முதலீடுகளில் நிறைய குளறுபடி மட்டும் அல்ல, அவைகள் அந்த பங்குகளை விரிவாக பெரிதாக காட்டி அதனால் உலக சந்தையிலே பெரிய பெரிய நிறுவனம் கடன் பெற்று அந்த நிறுவனத்தை மிகப்பெரிய நிறுவனமாக மாற்றி காட்டி இன்றைக்கு உலக பணக்காரர்கள் 2வது இடத்துல பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னது நான் இல்ல, மூர்த்தி இல்ல, தளபதி இல்ல, பிடிஆர் இல்ல, சொன்னது ஹிண்டன்பர்க் என்கின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் என்ன சொன்னுச்சு? அதானி என்கின்ற இந்த பெரிய பணக்காரர் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார். அழைத்துக் கொண்டு போனது யார்? சாட்சாத் மோடி.
சிங்கப்பூருக்கு போகிறார், அமெரிக்காவுக்கு போகிறார், இஸ்ரேலுக்கு போகிறார், இன்னும் 15 நாடுகளுக்கு போகிறார். அவர்களை எல்லாம் தன் விமானத்திலே கூட்டிக் கொண்டு போய் அங்கே ஒப்பந்தம் போட்டவருக்கு உதவி செய்தவர் மோடி. அவர் மீது ஹிண்டன்பர்க் நிறுவனம் சொல்லுது, என்ன சொல்லுகிறது என்றால், இந்த அதானி நிறுவனம் செய்திருக்கிறது இது ஸ்டாக் மெனிபுலேஷன், பங்குகளை மாற்றி 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 ஊழல் செய்திருக்கிறார்கள். இன்னொரு வார்த்தை போட்டான், அக்கவுண்டிங் ஃப்ராட், கணக்கு வழக்கில் ஃப்ராட் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். நான் கேட்டேன், நாடாளுமன்றத்தில் நாங்கள் கேட்டோம், மோடி அவர்களை நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க, நீங்க தானே எல்லாம் கையெழுத்து போட வச்சீங்க, ஒப்பந்தம் போட வச்சீங்க, அக்ரிமெண்ட் போட வச்சீங்க. அதானியை ஃப்ராட்னு சொன்னா அந்த ஃப்ராடை கூட்டிட்டு போன நீங்கள் யார், உங்களுக்கு அதுல என்ன பங்கு, பதில் சொல்லுங்கன்னு கேட்டோம். நான் தெளிவா சொன்னேன், if the prime minister is keeping silence, we will be confined to say prime minister also fraud. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, அதானி ஃப்ராட்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில நீங்கள் அமைதி காத்தால், விளக்கம் சொல்லாவிட்டால், மறுப்பு சொல்லாவிட்டால் நீங்களும் ஃப்ராடாகத்தான் கருதப்படுவீர்கள். 10 கூட்டம் பேசினேன், ஒருத்தன் கேஸ் போடலையே. அதுக்கு போய் என்ன ஏங்க, நான் உங்கள்கிட்ட இந்த மதுரை மக்கள்கிட்ட அதுவும் தயவு செய்து உங்க காலெல்லாம் தொட்டு கும்பிடுறேன். இந்த ஊரில் தான் சட்டம் படித்தேன், இந்த ஊரில் தான் சட்டம் படித்தேன். சட்டம் படித்து நானும் ஒரு வக்கீலாக இருந்து ஒரு பெரிய கேஸில் வாதாடினேன். அந்த மண்ணில் இருந்து கேட்குறேன், 31 வயசில் நாடாளுமன்ற உறுப்பினர் மூர்த்தி, நல்லா கவனி, 31 வயசில் 32 வயசில் நாடாளுமன்ற உறுப்பினர், ஐக்கிய குஜராத் பிரைம் மினிஸ்டர், தேவகவுடா பிரைம் மினிஸ்டர், மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர், வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர். வாஜ்பாய்கிட்ட நானே அமைச்சராக இருந்தேன், அவரோட நானே ஒரே ஃப்ளைட்டில் போயிருக்கேன். பல நாடுகளுக்கு அவர் என்ன கூட்டிட்டு போயிருக்காரு. மன்மோகன் சிங் 2 தடவை மந்திரியா இருந்திருக்கேன், அவரோட சாப்பிட்டுருக்கேன். இத்தனை பிரதமர்களும் ஒரு பிரதமர் கூட நாடாளுமன்றத்திற்கு கேள்வி நேரத்தில் 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் 100% அட்டெண்டன்ஸ் ஒருத்தரும் வராமல் இருந்ததில்லை. நேரு காலத்தில் இருந்து வாஜ்பாய் காலம் வரை, மன்மோகன் சிங் காலம் வரை நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தை எந்த பிரதமரும் தவிர்க்க மாட்டார். என்னைக்காவது ஒரு நாள் முடியலனா என்ன காரணம், கேள்வி நேரத்தில் தான் அவ்வளவு பிரச்சனை வரும். தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை, கேள்வி வரும். குஜராத்தில் என்ன பிரச்சனை, கேள்வி வரும். ஆக கேள்வி நேரத்தில் பல துறைகளில் இருந்து அமைச்சர்கள் சொல்கின்ற பதில் திருப்திகரமாக இருந்தால் நாடு சுபிச்சம் அர்த்தம். கேள்வி நேரத்தில் கலாட்டா வந்து சத்தம் போட்டா அரசாங்கத்தில் கோளாறுன்னு அர்த்தம். இதை தெரிந்து கொள்வதற்காகவே நேரு உட்பட எல்லா பிரதமரும் கேள்வி நேரத்தில் இருப்பார்கள். ஆனால் வருத்தத்தோடு சொல்கிறேன், நான் நீதிமன்றத்தில் பேசியிருக்கேன், வாதாடி இருக்கேன், பார்லிமெண்ட்ல நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், இணையமைச்சராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன், பல நாடுகளுக்கு போயிருக்கேன், பல நாட்டினுடைய பாராளுமன்றத்தினுடைய பார்த்திருக்கிறேன். இந்த நரேந்திர மோடி மாதிரி நாடாளுமன்றத்தை அவமதிச்ச ஒரு ஜீவன் உலகத்திலேயே அவர் கிடையாது. ஒரு நாள் கூட கேள்வி நேரத்துக்கு வந்ததே கிடையாது, ஒரு நாள் கூட. அதானி மேல குற்றச்சாட்டு, பதில் சொல்ல மாட்டார். ரஃபேல் குற்றச்சாட்டு, பதில் சொல்ல மாட்டார். அவர் மீது வைக்கப்படுகின்ற எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்கின்ற வழக்கம் மோடிக்கு இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் போவாங்க, ஒரு ஸ்டே வாங்குவாங்க. பிபிசி நிறுவனம் என்ன பண்ணிச்சு, பிபிசி நிறுவனம் ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி, நம்ம பொதிகை தொலைக்காட்சி மாதிரி இங்கிலாந்து அரசாங்கத்தினுடைய பணத்தோடு முதலீடோடு நடைபெறுகின்ற பிபிசி 147 நாடுகளில் பிபிசி இருக்கு. நல்லா கவனிங்க, 147 நாடுகளில் பிபிசி இருக்கு. எங்க தப்பு நடந்தாலும் நல்லது நடந்தாலும் உடனே ஒளிபரப்பக்கூடிய ஆற்றலுக்கு ஒரே ஊடகம் உலகத்திலேயே பிபிசி தான். The credibility of BBC has not been eroded. அதனுடைய நம்பகத்தன்மை எப்போதும் குறைந்ததல்ல என்று எல்லா தலைவர்களும் ஒப்புக்கொண்டாங்க. அந்த பிபிசி ஒன்று வெளியிடுறான். என்ன வெளியிடுறான், நரேந்திர மோடி அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறை கட்டவிழ்த்தப்பட்டு கற்பழிப்பு, கொலை, சூறையாடல், மிகப்பெரிய ஜெனோசைட், படுகொலை நடந்திருக்கிறதுக்கான ஆதாரத்தை வீடியோவோட போட்டான். அப்பதான் நாடாளுமன்றத்தில் வாஜ்பாய் பிரதமர், அவரும் ஒரு RSS காரர், அவர் சொன்னார், குஜராத்தில் ராஜ தர்மம் காப்பாற்றப்படவில்லை, நான் மோடியை கண்டிக்கிறேன் என்று நாடாளுமன்றத்தில் சொன்னார். 1000 பேர் இருந்தால் யோகிய, ராஜ தர்மம் காப்பாற்றப்படவில்லை, ஒப்புக்கொண்டார். அப்ப மறைக்கப்பட்ட வீடியோ இப்ப வந்திருக்கு. என்ன சொல்றான், நேரடியாக மோடிக்கு இதிலே தொடர்பு இருக்கிறது, இஸ்லாமியர்களை கொத்து கொத்தாக இனப்படுகொலை செய்தவர் மோடி, அதற்கு அவர்தான் பொறுப்பாளி, அதிலே இருந்து தண்டனை பெற முடியாத அளவிற்கு அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் மாநிலத்தை என்று சொல்றாங்க. அவ ஒளிபரப்பிட்டாங்க. நாடாளுமன்றத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம், இப்படி ஒன்று வந்திருக்கு வாங்கன்னு சொல்றோம். 1,76,000 கோடி மேல போட்டால 45 நாள் நாடாளுமன்றம் நடக்கல, 13 நாள் நாடாளுமன்றத்தில் விவாதிச்சாங்க. என்ன பண்ணானுன்னா, கல்யாணம் நடத்தினாங்க, கல்யாணம் நடந்துச்சு, பொண்ணு இல்லாமல் கல்யாணம் நடந்துச்சு. என்ன கூப்பிடுறா நாடாளுமன்றம், என்ன விட்டுட்டு பேசுறாங்க. அன்னைக்கு இருந்த அரசாங்கம் சொல்றேன், சம்பந்தப்பட்ட எண்ணெய் விட்டு விட்டு நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள்.
என்ன பேச விடல. அப்புறம் நேராக நீதிமன்றத்துக்கு நான் தானே போனேன். வாரன் ஹேஸ்டிங் காலத்திலிருந்து 1785 வாரன் ஹேஸ்டிங் ஒரு கவர்னர் ஜெனரல் இருந்தார். அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு. அவர் காலத்தில் இருந்து செத்துப்போன ஜெயலலிதா மேலே ஊழல் குற்றச்சாட்டு. எந்த பிரதமரும் எந்த முதலமைச்சரும் எந்த அரசியல்வாதியும் பொது வாழ்க்கையில் இருக்கிற எம்எல்ஏவோ எம்பியோ உலகத்தில் எவனும் தான் மேலே போடப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பொட்டி ஏறி சாட்சி சொல்லி அவரே வெளியே வந்திருக்கீங்களா? கலைஞரின் தம்பி ராஜா வந்திருக்க. நான் கேட்குறேன், அந்த உரிமையோட கேட்குறேன், உங்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தினால் மோடி அவர்களே என்றைக்காவது நாடாளுமன்றத்திற்கு கொண்டு நாணயமாக நான் தவறிழைக்கவில்லை என்று சொல்லுகின்ற மன வலிமையும் யோகியமும் நாணயமும் உங்களுக்கு எப்போதாவது இருந்திருக்கிறதா? இல்லை. என்ன பண்ணுவார்? சுப்ரீம் கோர்ட் போய் யாராச்சும் கேஸ் போட்டு ஒரு ஸ்டே வாங்கிடுவார். அதானி 45 நாடுகளில் ஊழல் பண்ணியிருக்கார். என்ன பண்றாங்க? செபிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு, இந்தியாவிலே பங்கு சந்தையை முறைப்படுத்துகின்ற வீட்டார் தான் தெரியும், அவ்வளவுதான் அதுக்கு வேலை. செபிக்கு வேலை இந்தியாவில் யாரெல்லாம் பங்கு சந்தையில் பங்கு போட்டிருக்கீங்களோ அது சரியா தப்பான்னு பார்க்குற வேலை. அதானி 140 நாடு 45 நாடுல முதலீடு பண்ணியிருக்காரு. அவர் பண்ண ஃப்ராட செபி எப்படி விசாரிக்கும்? எனக்கு ஒன்றும் புரியல. பாம்பேல ஒரு பெரிய ஆயுத கடைகளை ஒரு கொள்ளையடிச்சிருக்காங்க, கொலை பண்ணியிருக்காங்க. கள்ளக்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பீங்க அதை? நான் கேட்குறேன், இந்தியா ஃபுல்லாக ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான்னு வச்சுங்க, பல கொலை பண்ணியிருக்கான், கொலை பண்ணியிருக்கான், ஆயுதம் கடத்திருக்கான், கம்ப்ளைண்ட் மதுரையில், உடனே கள்ளக்குளம் சப் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சு முடிச்சிருவாரா? எவ்வளவு அயோக்கியத்தனம் அந்த நாட்டில். ஆக இதையெல்லாம் செய்கிற ஒருவர் இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார். சரி, இது இந்த அரசாங்கத்தின் மீது மதச்சார்பினை எதிர்த்து ஊழலை சொல்றாங்க. ஊழலை பற்றி பேசுறதுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. அதை விட இன்னொன்று சொல்றாரு, இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். காலையிலே பாருங்க, நாடாளுமன்றத்தில் பேசுறேன், அப்படியே சொல்றேன். நான் இப்போ பேசுனது 4 நாளைக்கு முன்னாடி, காலில் முள்ளு கத்துனா கண்ணில் தண்ணி வரணும், அதுதான் ஒற்றுமை. உண்மைதானே? காலில் முள்ளு குத்துனா கண்ணில் தண்ணி வரணும், ஏன்னா இது ஒரே உடம்பு. அப்போ ஒரு உறுப்பிற்கு ஆபத்து என்றால் இன்னொரு உறுப்பு வந்து அழுகணும், தண்ணீர் சிந்தணும். அதானே நான் கேட்குறேன். தூத்துக்குடியில், திருநெல்வேலியில், சென்னையில் இவ்வளோ மழை வந்துச்சு, இத்தனை பேர் செத்தாங்களே, இவ்வளவு வீடுகள் காணாம போச்சு, இவ்வளவு பயிர் நாசமா போச்சு, ஹெலிகாப்டர்ல வந்தீங்களே, மாமி நிர்மலா வந்தாங்களே, கனிமொழி கையை பிடிச்சி கொடுக்குனாங்களே. நான் கூட கேட்டேன், கனிமொழியா நிறைய பணம் வாங்கிட்டீங்களா நீங்க தூத்துக்குடியில், ஏதோ ஸ்பெஷலா போட்டீங்களாட்டுன்னு. அந்த மாதிரி ஏங்க நீங்க ஒரு பக்கம். நான் உண்மையிலே நினைச்சேன், பெண் என்றால் பேயும் இறங்கும், கனிமொழியை கொண்டு நிர்மலா இறங்கும் நினைச்சேன். அது தண்ணியில் கூட இறங்கல, அப்படியே கரையில் வந்து போயிட்டு டாடா காமிச்சு போயிடுச்சு. 37,000 கோடி நாங்கள் கேட்டோம், 37,000 கோடி கேட்டோம். இந்தியாவினுடைய கால் உங்களுடைய வர்ணனைப்படி தமிழ்நாட்டுடைய பாதத்தில் முள் குத்தி விட்டது. திருநெல்வேலியில, தூத்துக்குடியில, சென்னையில, டெல்லியிலே உட்கார்ந்து உங்க கண்களிலே ஏன் கண்ணீர் வரவில்லை? அப்ப கண்ணீர் வரவில்லை என்றால் ஒண்ணு கண்ணு குருடா இருக்கணும், இல்லைன்னா கால் பொய்யா இருக்கணும். கால் உண்மை, கண்ணீர் வரவில்லை என்றால் உன் கண் பொட்ட கண்ணுன்னு அர்த்தம், நல்ல கண்ணுன்னு அர்த்தம். அப்புறம் எதுக்கு பேசுறீங்க? எதற்காக பேசுகிறீர்கள்? அப்புறம் நான் என்ன கேட்கிறேன், 2 வார்த்தைகள் கிடைக்குது, பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம். எதை கேட்டாலும் நாடாளுமன்றத்தில் கேட்டால் எங்களுக்கு இருக்கிற ஒரே பதில், தமிழ்நாட்டுக்கு நிதி என்ன ஆகிவிட்டது, பாரத மாதா கி ஜெய் ஸ்ரீராம். தமிழ்நாட்டுக்கு ட்ரெயின் என்னாச்சு, பாரத மாதா கி ஜெய் ஸ்ரீராம். நான் என்ன கேட்கிறேன், நான் ராமாயணத்துக்குள்ள போக விரும்பல, ஆனா ராமாயணத்தில் நேர்மறையாக இருக்கிற தத்துவம் இருக்குல்ல. பிடிஆர் ஒரு ஆன்மீகவாதி, புரியுதா உங்களுக்கு? இப்போ அவர் வந்து எல்லா கோயிலுக்கும், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போவார், எல்லா கோயிலுக்கும் போவார். நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கலைஞர் தான் சொன்னார், அன்புதான் கடவுள் என்று சொன்னாலும், மனிதனுக்கு மனிதன் இடையே காட்டுகின்ற இரக்க உணர்விலே தான் கடவுள் இருக்கிறான் என்று சொன்னாலும், கள்ளமில்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொன்னாலும், அண்ணா குறிப்பிட்டு சொன்னதை போல ஏழையின் சிரிப்பிலே தான் இறைவனை காண்போம் என்று சொன்னாலும், அப்படிப்பட்ட கடவுள் மீது எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை, குரோதம் இல்லை. அப்படிப்பட்ட கடவுள் இருந்துட்டு போட்டுனார். சாய்பாபா வந்து கலைஞரை பார்த்தார், எல்லாத்துக்கும் ஆச்சரியம். ரஜினிகாந்த் வருஷக்கிழமை உட்காந்துருக்காரு, சாய்பாபா கொடுக்கல. இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரதமரும் எல்லா அமைச்சரும் உட்காந்துருக்காங்க அவருக்காக. அவர் கோபாலபுரத்துக்கு வந்துட்டார். அவர் வெளியே வந்து நான் இருந்தேன் வந்தார், கலைஞரை பார்த்தாரு, அண்ணன் துரைமுருகன் காலத்தொட்டு கும்பிட்டாரு. நான் அந்த தப்பெல்லாம் செய்யல. வெளியே வந்தார், சாய்பாபாட்ட கேட்டாங்க, உங்களை பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் நிற்கிறாங்களே, பிரதமர்லேருந்து அமைச்சர்லேருந்து, நீங்கள் ஏன் கலைஞரை பார்க்க வந்தீங்க? அவர் சொன்னார், 2 விஷயம். போன பிறவியில் இவர் கரிகால் சோழனாக பிறந்தார். இன்னொன்று, கலைஞருக்கு கடவுளை பிடிக்கிறதோ இல்லையோ, கடவுளுக்கு கலைஞரை பிடித்திருக்கிறது. என்ன? அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கடவுளை தேடி ஓடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஏழைகளுக்கு செய்வதில், இரக்கம் காட்டுவதில், பகிர்ந்து கொள்வதில், பாசம் காட்டுவதில், அன்பு காட்டுவதில், கருணை காட்டுவதில் இறைவன் உன்னை நேசிக்க வேண்டும். அதுதான் திராவிடம்.
ஆக இதையெல்லாம் செய்த இயக்கம் திராவிடம் மட்டுமல்ல. இன்றைக்கு ராமர் கோயில் கட்டிருக்காங்களே, நான் கேட்கிறேன், நாங்க படிச்ச ராமாயணம் என்ன சொன்னுச்சு? ராஜமாணிக்கம் உங்க தமிழாசிரியர் ஏன்னா ஞாபகம் இருக்குன்னா தியாகு, மனிதகுல செம்மனான ராமனையும் குரங்குகுல கொற்றவனான சுக்ரீவனையும் வேறுபட்ட வேட்டுவைன வேந்தனாக குகனையும் ஒருமைப்படுத்தி காட்டுவதுதான் கம்பராமாயணம். ஒரு குரங்கு, ஒரு வேடன், ஒரு சத்திரியன், பிராமணன், ஒரு ராமன். ராமன் உயர்ந்த தாதியிலே பிறந்தவன், சீதையை தேடி போறான். காட்டில் அவனுக்கு உதவியா இருந்தது குகன். அவன் தான் தேனியும் மீனையும் கொண்டு வந்து சாப்பிடுங்கிறான். அவன் சொல்றான், நாங்க 4 பேர் குகா, உன்னோட சேர்ந்து இன்னைக்கு 5 பேர் ஆயிட்டோம். குகனோடு 5 ஆனோம். அப்புறம் உள்ள போறாங்க, சுக்ரீவன் வர்றான். சுக்ரீவன் சொல்றாங்க, குகனோடு 5 ஆனோம், உன்னோடு 6 ஆனோம். அப்புறம் அதுக்கு பிறகு விபீஷணன் வந்து சரண்டர் ஆகிறான். விபீஷணன் அந்த அணியில சேர்றான், ஐயா உன்னோடு 7 ஆனோம். அப்ப அந்த 7 பேரும் மனுஷன், குரங்கு, அரக்கன் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு கலவையாக ராமாயணத்தை கொண்டு வந்து காட்டினார் கம்பர்னு சொல்லுவார். எனக்கு கம்பராமாயணத்தில் நம்பிக்கை இல்லை, ராமர் மேல் நம்பிக்கை, அது வேற. ஆனால் எங்களுக்கு சொல்லப்பட்ட கதை ராமாயணம் ஒற்றுமையை கொண்டு வரும். ஆனா நீ கொண்டு வர ராம ஒற்றுமையை கொண்டு வராரா? குழந்தை ராமர் ஒற்றுமையை கொண்டு வரான்னு கேட்கிறேன். இல்லையே, அதான் எங்களுக்கு வருத்தம். எங்க ஊர்ல பெருமாள் கோயில் இல்லையா? இந்த மதுரையில் பெருமாள் கோயில் இல்லையான்னு வைணவர்களுக்கு கிருஷ்ணதேவராயரே தான் பொண்ணை வந்து ஒரு முஸ்லீம் தான் பொண்ணு கொடுத்தா தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணதேவராயர் தான் இந்த மண்ணில் அவ்வளவு பெருமாள் கோயில் கட்டினவர். அவரே அவருக்கு மருமகனே முஸ்லீம் தான். ஏன் நான் என்ன கேட்கிறேன், இப்ப ஒருத்தர் கேட்டாங்களே, தூத்துக்குடியில் இவ்வளவு பேர் செத்தாங்க, மணிப்பூர்ல 200 பேர் செத்துருக்காங்க, பிரதமர் அதை போய் பார்க்க கூடாதா? நான் கேட்கிறேன், ராமர் கோயில் கட்டுங்க, பக்தி வேணும் தான், அது அவர்களுடைய நம்பிக்கை. பெரியார் ஒழுக்கத்தை முன்வைத்தார், மற்றவர்கள் பக்தியை முன்வைத்தார்கள். பெரியார் சொன்னார், பக்தி இருக்கிற இடத்தில் ஒழுக்கம் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கடவுளுக்கு அவருக்கு என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் இந்திக்கு எதிரிவர்கள், அப்புறம் இந்துக்களுக்கு எதிரிவர்கள், அப்புறம் அவர்கள் நிர்மலா சீதாராமன், இந்திக்கு நாங்கள் எதிரி. ஏன் நீங்க இந்தியை திணிக்கிறனாலும் எதிரி, இந்துக்களுக்கு நாங்கள் என்ன எதிரி? இந்த ஊர்ல இருக்க அருந்த கீழே இருந்து வர்றேன், உங்க சமூகம் அடுக்கல. இந்த சமூகத்தில், இந்து சமூகத்தில் அடியே போய் ஒரு மூட்டை வச்சிருக்கீங்கல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ளே ஒரு அடுக்கு கீழே அடுக்கு வச்சிருக்கீங்க அருந்ததியர்களுக்கு. அவர்களுக்கு 3% கொடுத்தது யாரு? நாங்க தானே. அவங்க என்ன மதம்? இந்து தானே. பறையர் பல்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்தோம்ல, அவங்கெல்லாம் யார்? இந்து தானே. வன்னியர்களுக்கு இடம் கொடுத்தோம்ல, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், அவர்கள் யார்? இந்து தானே. முக்குளத்தோர் நாடாரெல்லாம் பிசிஆர் தானே வரீங்க, அவர்கள்லாம் கொண்டு வந்தோம், அவங்க யாரு? இந்து தானே. முதலியார் இந்து தானே. மண்டல் கமிஷன் போராடணுமே, 50% மண்டல் கமிஷனை விபி சிங் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக குரல் எடுத்து அவரோடு தோன்றா துணையாக இருந்து சமூக நீதி காத்த காவலர் விபி சிங் வாழ்க என்று சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் விடிய விடிய கூட்டு வந்தார கலைஞர். நாங்களா இந்து? எது இந்து என்று நீ சொல்லுகின்ற 90-95 பேருக்கு நாங்க தான் எல்லா உரிமை வாங்கி கொடுத்தோம். நீ இந்த அம்மா அக்கா ரச்சல் சாப்பிட்டுட்டு, பொங்கல் சாப்பிட்டுட்டு, பெருமாள் கோயில் சுண்டை சாப்பிட்டுட்டு எங்களெல்லாம் இந்துன்னு சேர்த்துக்கிட்டு நாங்களா எதிரிங்கிறீங்க? பல 100 ஆண்டுகளமாக இந்து என்ற பெயரால் எங்களை எல்லாம் பிற்படுத்தப்பட்டவனை, தாழ்த்தப்பட்டவனை, முக்குளத்தோர, நாடார, செட்டியார, முதலியார, பறையர, பல்லர, ஆதி திராவிடர, கவுண்டர எல்லாத்தையும் படிக்க விடாம அடிச்சு 100 ஏக்கர் நிலம் இருந்தது எங்க கவுண்டருக்கு. பிடிஆர் பெரிய அரண்மனையில் பிறந்திருப்பார். பிடி ராஜாவெல்லாம் படிச்சிருப்பார். பிடி ராஜனோட தாத்தா படிச்சாரா? சொத்து இருந்தது படிச்சீங்களா? தேவருக்கு 100 ஏக்கர் இருந்திருக்கும். கோயம்புத்தூர் நாங்கள் கொங்கு தேசத்தில் எல்லாத்துக்கும் வில்வண்டி இருக்கு, எல்லாத்துக்கும் தோட்டம், துறவு, தென்னை மரம் எல்லாம் இருக்கு. யாராச்சும் ஒரு எங்க தாத்தா பின்னு சொல்லு. சொத்து இருந்தது, விவசாயம் இருந்தது, எல்லாம் கொடுத்தான். ஆனால் படிக்க வராது என்று சொன்னது ஆரியம், படி என்று சொன்னது திராவிடம், படி என்று சொன்னது நாங்க. எல்லா இந்துக்களும் கொண்டு வந்த நாங்க. எங்களை போய் நாங்களா இந்துக்களுக்கு விரோதி? சும்மா பூச்சாண்டி கட்டினீங்களா? நான் சொல்ல வருவேன் என்றால், இன்னைக்கு கோயிலை கட்டினீங்கல்ல, ராமருக்கு கோயில் கட்டின உத்தரப்பிரதேசத்தில், அந்த உத்தரப்பிரதேசத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்றவர்கள் எண்ணிக்கை நீங்க கொடுத்த கணக்கு. போன நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நான் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக மோடி அரசாங்கம் கொடுத்த பதில். மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில், எங்க ராமருக்கு கோயில் கட்டின உத்தரப்பிரதேசத்தில் 34% வறுமை கோட்டுக்கு கீழே. குஜராத், ஜெய் ஸ்ரீராம், பாரத மாதாக்கு ஜி, 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் முதலமைச்சர், அங்கே வறுமை கோட்டுக்கு கீழே 24%. நான் சொல்லல, நீங்க தான் கொடுத்தீங்க பார்லிமெண்ட்ல. சரி, அப்படியே அவங்க பொது உடைமை இருந்துச்சு. கேரளா, அங்க எவ்வளவு? 11, வெறும் 11. அப்புறம் தமிழ்நாட்டை பார்த்தேன், 12. பொது உடைமை இயக்கமும் திராவிட இயக்கமும் இருந்த இந்த மண்ணில் 11, 12 வறுமை கோட்டுக்கு கீழே. ராமருக்கு கோயில் கட்டிட்டு எல்லாம் கடவுள் தான் சொல்ற உங்க மாநிலத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே 34. காப்பாத்துறது யாரு? யாரு?
இப்ப இன்னைக்கு இன்னைக்கு இந்த நாடாளுமன்றத்தில் கொடுத்த ரிப்போர்ட், வேலை இல்லாதவர்கள் உலகத்துல இன்டெக்ஸ், பங்களாதேஷுங்க ஒரு ஏழை நாடு, நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு அந்த நாட்டை காப்பாற்றுறது நம்ம தான், அந்த நாடு வருவதற்கு காரணமா இருந்தது நம்ம தான். கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து கிழக்கு பாகிஸ்தான் பிரிவதற்கு எல்லா உதவியும் செய்து இந்திரா காந்தி நாம தான் கொண்டு வந்தோம். நாம பார்த்து பெத்தெடுத்த புள்ள வறுமை கோட்டு கீழே இருந்துச்சு. அதுல அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா பட்டதாரிகள் எண்ணிக்கை 11%. மதத்தை அடிப்படையாக வந்த நாடு, பிற்போக்குதான் உள்ள நாடு நம்ம சொல்றோம் பாகிஸ்தான், அதுல 13% தான் வேலையில்லா பட்டதாரிகள். நீங்க சொல்றீங்கல்ல புண்ணிய பூமி, கங்கை ஓடுது, காவிரி ஓடுது, இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாம் இருக்கு, இது ஆன்மீக பூமின்னு சொல்றீங்கல்ல, அந்த ஆன்மீக பூமியில வேலையில்லா பட்டதாரி எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 26%. பாகிஸ்தானை விட வங்காளத்தை விட உங்க நிலைமை என்ன கேட்டா வளர்ச்சி. இன்னொன்று சொல்றேன், பிடிஆர் நான் ஓப்பனா உங்கள்கிட்ட இந்த மேடையில் தப்பா பேசணும்னு பேசுறேன், கரெக்ட் பண்ணுங்க. இந்த 15வது மானிய சார் எனக்குலாங்க இந்த உங்கள்கிட்ட சொன்ன வச்சு எனக்கு இருதயம் பத்திரமா இருக்கு, நினைச்சு வெடிச்சிருவோன்னு பயமா இருக்கு. இந்த கவுண்டமணி கதை இருக்குல்ல, வாழைப்பழம் கதை, ரெண்டு அதே கதையை இந்த மாமி செய்துங்க நாடாளுமன்றத்தில். நான் என்ன கேட்டேன், யூ ஆர் தி ஃபினான்ஸ் மினிஸ்டர், ப்ளீஸ் கரெக்ட் மீ, வெரி சீரியஸ்லி ஐம் டெல்லிங், நாட் ஃபார் ஜோக். நாங்கள் என்ன சொன்னோம், பிடிஆர் நீங்கள் வந்து நேஷனல் கலாமிட்டி ரிலீஃப் ஃபண்டுன்னு வச்சுருக்கீங்க, தேசிய பேரிடர் நிவாரண நிதி, அந்த நிதியிலிருந்து நீங்கள் எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டோம். கேள்வி நானே கேள்விப்பட்டேன். அதுக்கு நிதித்துறை அமைச்சர் பதில் சொல்றாரு, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, அந்த ஃபண்டுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம், அந்த ஃபண்டில் இது வரைக்கும் நாங்கள் 2000 கோடி 1500 கோடி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு பிடிஆர் அளவுக்கு அந்த துறையில் பெரிய நாலேஜ் இல்லை, சட்டம் படித்தவன், அவர் ஃபினான்ஸ் படிச்சிருக்காரு, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்யூஷன் இருந்துச்சு. ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், மாநில பேரிடர் நிவாரண நிதி என்பது வேறு. அது எப்படி வரும்னு கேளுங்க. நம்ம இங்கிருந்து அனுப்புறோம்ல பணம், டாக்ஸில் நம்ம வரி கட்டுறோம்ல, அந்த வரி கட்டுறதுல ஒவ்வொரு மாநிலத்திலையும் பஞ்சம் வரலாம், மழை வரலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அவர்கள் ஒரு சதவீதத்தை இயற்கையாகவே தன்னிச்சையாகவே ஒதுக்குகிறார்கள். அப்படி ஒதுக்கின பாதாது. ஆனால் பெரு வெள்ளம் வந்தா, தூத்துக்குடி மாதிரி சென்னை மாதிரி பெரிய வெள்ளம் வந்து ஒரு மாநில சர்க்காரால் தாக்கு பிடிக்க முடியலன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தேசிய பேரிடர் நிவாரண நிதி. நான் கேட்ட கேள்வி, தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எவ்வளவுமான்னு கொடுத்தீங்கன்னு கேட்டோம். அந்த அம்மா சொல்றாங்க அந்த 1500ங்கிறாங்க. இல்லம்மா அது வேறம்மா, அது நாங்க கொடுத்த பணம் தான் வந்துச்சுன்னா அதுதான் இதை கொடுத்தோம் நாங்க. என்னடா எனக்கு தலை சுத்தி, ஏன்னா செந்திலா கவுண்டமணியா, நான் எனக்கு பிடிஆர் நான் சொன்ன கரெக்ட் தானே? 15th ஃபைனான்ஸ் கமிஷன்ல கொடுத்தே ஆகணும். புரியுதா உங்களுக்கு? அந்த பணத்தை கூட 37,000 கோடி கேட்டோம். ஒரு 300 கோடி 3 கோடி 3 லட்சம் கொடுங்களேன். ஆனா அதுக்கு பதிலாக பொய் சொல்றீங்களே, என்ன நியாயம்? பொய்யா சொல்றீங்களே, என்ன நியாயம்? இது ஒரு அரசாங்கமா? இது ஒரு அரசாங்கமான்னு கேட்கிறேன். ஆக நீதித்துறையை நீங்க மதிக்கிறது இல்லை, தேர்தல் கமிஷனை மதிக்கிறது இல்லை, நாடாளுமன்றத்தை மதிக்கிறது இல்லை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எந்த சட்டமன்றத்தையாவது நீங்க மதிச்சிருக்கீங்களா? எத்தனை நாட்டில் வந்து தேர்தலில் தோத்து போய் இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க தெரியுமா? மணிப்பூரில் இவங்க ஆட்சி அமைச்சாலும் இவங்க ஜெயிச்சாங்களா? கோவாவில் ஆட்சி அமைச்சாலும் இவங்க ஜெயிச்சாங்களா? ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு மோடிக்கு என்ன யோகிதர்களே தெரியல. ஜனநாயகம்னா என்ன? அவன் ஜெயிச்சு வர்றான், நீ மைனாரிட்டி, அதுல இருந்து விலைக்கு வாங்குற என்ன அர்த்தம்? இப்போ அழகா கேட்டாரு வேலுசாமி, சரத்பவாருடைய அண்ணன் பையன், சொந்த அண்ணன் பையங்க. அதாவது இன்னும் நான் ஒன்று சொல்லிட்டு பிடிஆர் வேதனையோட சொல்றேன், கூட்டணி அதாவது என்ன சொல்றேன், அவங்க பிஜேபியோட சேர்றவங்க எல்லாம் முதல்ல பொண்டாட்டியில பத்திரமா இருக்கணும். யார் அண்ணன் தம்பியை பிரிக்கிறான், அவனை பிரிக்கிறான், புரியுதா உங்களுக்கு? பயமா இருக்கு. அஜித் பவார் வந்து சரத்பவாருடைய சொந்த அண்ணன் பையன், இவருக்கு எல்லாம் அப்பா மாதிரி. அவரை கொண்டு போய் அவருக்கு மேல 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு. அஜித் பவார் மேல 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு. இடி போகுது, இன்கம் டாக்ஸ் போகுது, சிபிஐ போகுது. நெருக்கடி அவரால் தாங்க முடியல, பிஜேபி சேர்றாரு. அடுத்த நாள் அவருக்கு நிதியமைச்சர் இந்த போடான வாஷிங் பவுடர் நிர்மா அழுகு துணியை உள்ள விட்டீங்கன்னு வச்சுங்க, வெளியே வந்துடும். எவ்வளவு பெரிய ஊழல்வாதியாக இருந்தாலும் பிஜேபிங்கிற மிஷினுக்குள்ள உள்ள போனீங்கன்னா வெளியே அழகா வெள்ளவெளன்னு வெளியே வரலாம். இப்படி ஒரு வித்தையை கற்றுப்படுகிற மோடி மஸ்தான், மோடி வித்தைக்காரர் தான் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய சொல்றது கிடையாது. சரி, இதை விடுங்க. இன்னொரு பெரிய விஷயம், இந்த தேசத்தை காப்பாற்றுறாங்கல்ல,
இந்தியாவினுடைய அதாவது அணிசேரா நாடுகள் இருக்குல்ல, நேரு வச்சிருந்தார்ல, நம்மளுடைய உலக உறவுகள் இன்னைக்கு என்ன? நேரு எவ்வளவு பத்திரமா வச்சிருந்தார் அந்த நாட்டை? இந்திரா காந்தி எவ்வளவு பத்திரமா வச்சிருந்தாங்க? வங்காளதேசத்தையும் அவங்க உருவாக்குனாங்க. வங்காளதேசம் அன்றைக்கு இல்லை என்றால் சீனா போய் உள்ள வந்திருக்கும். நம்முடைய அண்டை நாடு, அந்த அண்டை நாட்டுக்கு உதவி செய்து வங்காளதேசத்தை உருவாக்கினால்தான் நமக்கு பாதுகாப்பு. மாலத்தீவு பக்கத்தில் காரடியில் இருக்கு. அந்த மாலத்தீவில் நம்மளுடைய துருப்புகள் தான் இருக்கு. ஏன்? சீனா வரக்கூடாது என்பதற்காக நேருனுடைய எண்ணம் அது. எதிர்காலத்தில் சீனா வளர்ந்து நம்மை கைப்பற்றினால் எங்கெங்கெல்லாம் சரியா இருக்கணும், இலங்கை நம்மோடு இருக்கணும், மாலத்தீவு நம்மோடு இருக்கணும், மேல காஷ்மீர் நம்மளோடு இருக்கணும், இந்த பக்கம் வங்காளதேசம் இருக்கணும். இதையெல்லாம் எண்ணி 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 செயல்பட்ட ஒரு மாமனிதர் நேரு. அதுதான் அணிசேரா நாடுகள் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அந்த அணிசேரா நாடுகளுக்கு தலைவர் யார் தெரியுமா? நேரு தான். யார் யார் மெம்பர் தெரியுமா? மார்ஷல் டிட்டோன்னு ஒருத்தர், யுகோஸ்லாவினுடைய பிரதமர். சுகர்சனோன்னு ஒருத்தர். எந்த நாட்டினுடைய பிரதமர் எனக்கு வரலப்போ? இந்தோனேஷியாவினுடைய பிரதமர் சுகர்சனோ, யுகோஸ்லாவினுடைய பிரதமர் மார்ஷல் டிட்டோ, இந்தியாவினுடைய பிரதமர் நேரு. இந்த 3 பேர் சேர்ந்து அணிசேரா நாடுகள். ஒரு பக்கம் ரஷ்யா, ஒரு பக்கம் அமெரிக்கா. இந்த 2 பேர் ஆபத்திலிருந்தும் பெரு வல்லரசிடமிருந்து இந்த உலக பூவாலத்தை, இந்த பூமி பந்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த 3 தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், அணிசேரா நாடுகள் அமைப்பு. போர் வரக்கூடாது, அமைதியா இருக்கணும். நேருக்கு எவ்வளவு பெரிய அரசியல் பார்வை தெரியுமா உங்களுக்கு? இன்னொன்று சொல்லட்டுமா? திராவிட எங்க இருக்குன்னு? இந்த அணிசேரா நாடுகள் இயக்கிறது தான் தலைவர் நேரு. இந்தி வேணாம், நம்ம போராடணும். தளபதி கவனிங்க, 62 வரைக்கும் 1959 62 இந்தி வேணான்னு போராடணும்ல. அப்ப சம்பத் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் குரல் எழுப்புகிறார், தமிழ்நாட்டில் இந்திய போராட்டம் நடக்குதுன்னு. அதுக்கு நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு உறுதியளிக்கிறார், இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை தமிழ்நாட்டிலோ மந்த மாநிலங்களிலோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய மொழி அடையாளத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நீங்கள் விரும்பாத வரை இந்தியை நாங்கள் திணிக்க மாட்டோம். சொன்னது நேரு. சொன்னது நேரு. அண்ணா சொன்னாரு சம்பத்துக்கிட்ட, தம்பி இது வாக்குறுதியாக மட்டும் கூடாது, லெட்டரா வாங்கியிருந்தார். இவர் போய் லெட்டர் கேட்டார், அவர் லெட்டர் எழுதிட்டார், நீங்கள் விரும்பாத வரை, விரும்புகிற வரை நாங்கள் வந்து இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உங்களுக்கு தெரியுமா நம்ம எங்கே வந்துட்டோன்னு? கலைஞர் செஞ்சிருக்க சாதனை, இந்த முதலமைச்சர் செஞ்சிருக்க சாதனை. அந்த கடிதத்துக்காக ஒரு கடற்கரையில் கூட்டம் போட்டார் அண்ணா. கூட்டம் போட்டு, தம்பி, என் தம்பி சம்பத்துக்கு, உன்னுடைய சகோதரன் சம்பத்துக்கு பண்டித நேரு கடிதம் எழுதியிருக்கிறார், அந்த கையெழுத்தை பார். எந்த பண்டித நேரு? மோதிலால் நேருனுடைய பையன். எந்த மோதிலால்? சுதந்திரம் அடைவதற்கு தீர்மானத்தை கொண்டு வந்தாரே மோதிலால் நேரு, அவருடைய பையன். எந்த நேரு? அணிசேரா நாடுகளுக்கு தலைவர். எந்த நேரு? மார்ஷல் டிட்டோவோட சாப்பிட்டவர், சுகர்சனோட சாப்பிட்டவர். இந்த உலக தலைவரோடெல்லாம் அளவலாவிய நேரு ஒரு சாதாரண இயக்கத்தில், அன்னைக்கு என்ன 2 MP 3 MP தான் நமக்கு இருந்தது. என் தம்பி சம்பத்துக்கு எழுதிய கடிதம் இதோ பார், இந்த இயக்கம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது காமிச்சார். ஒரு கடிதத்திற்கு அண்ணா புலங்காகிதம் அடைந்தார். ஆனால் பல நாடாளுமன்ற பல பிரதமர்களையும் பல குடியரசுத் தலைவர்களையும் உருவாக்கி தந்த இயக்கம் தலைவர் கலைஞர் என்பதை இன்றைக்கு நாடு பிடித்திருக்கிறது. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு சொல்றேன், இப்போ என்ன, நம்ம தலைவர் பிரதமர் கலைஞர்கிட்டே கேட்டாங்க, நீ பிரதமர் வாய்ப்பு வரீங்களான்னு கேட்டாங்க. கலைஞர் சொன்னார், என் உயரம் எனக்கு தெரியும். இவர் அப்பாவோட தன்னடவும் கூட, இவர் பிரதமராக ஆசைப்படல. ஆனால் இந்த பிரதமரை மாற்றிவிட்டு இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை, இந்தியாவை காப்பாற்றுவோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் எங்கே இருந்து வந்தது? அண்ணா அன்னைக்கு கடற்கரையில் கூட்டம் போட்டார், பிரதமர்களை, ஜனாதிபதிகளை கலைஞர் உருவாக்கினார். அவருடைய நீட்சியாக இருக்கின்ற நம்முடைய தலைவர் இந்தியாவை ஆளக்கூடிய வல்லமையும் பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய வல்லையும் இருக்கிற காரணத்தினாலே தான் இன்றைக்கு இந்த முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார். நான் உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நாடாளுமன்றத்தில் ஏற்றாலும் ஒரு 4 நூற்றாண்டு காலம் இருந்து விட்டேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாங்க, பெரிய உயரத்துக்கும் போயிருக்கேன், பெரிய பள்ளத்துக்கும் போயிருக்கேன். ஆனால் இந்த ஆட்சியில் நடக்கின்ற அவலம், இந்த ஆட்சியில் நடக்கின்ற அவலம், இந்த ஆட்சியில் நடக்கிற அயோக்கியத்தனம், இன்னொன்று சொல்லட்டுமா? 100 ஆண்டு கால அடிமைத்தனங்கிறார் இஸ்லாமியர்களை பார்த்து. இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இங்கே 1000 வருஷம் நடந்துச்சு இல்லை? அதை குடியரசுத் தலைவர் அதாவது சுதந்திர தினாவில் கொடியேற்றிட்டு சொல்றார், நாங்கள் 1000 ஆண்டு கால அடிமை ஆட்சியை முடிவு கொண்டு வந்து விட்டோங்கிறார். இதுக்கு நேராக அம்பேத்கரும் நேருவும் அப்பவே பதில் சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் ரூல் என்ன, மக்கள் ரூல் என்ன, இஸ்லாமியர்கள் ஆட்சி என்ன, பிரிட்டிஷ் ஆட்சி என்ன? இஸ்லாமியர்கள் ஆட்சியிலேயும் மதம் இங்கே வந்தது, அது ஒன்றும் புதுசாக வரல. எப்போதெல்லாம் அதாவங்க பௌத்தம் வந்தது, இங்கே பாலி மொழி வந்துச்சு, சமணம் வந்தது, பிராகிருதம் வந்துச்சு, தேவராய தெலுங்கர்கள் ஆட்சி காலம் வந்துச்சு, தெலுங்கு வந்துச்சு,
மராட்டியம் இங்கே வந்துச்சு, தஞ்சாவூர் வரைக்கும் மதுரை வரைக்கும் மராட்டியர்கள் இருந்தாங்க சரபோஜி காலத்தில். எந்த மன்னர்கள் படையெடுத்து வருவார்களோ அப்போதெல்லாம் அந்த மொழி பரவும். ஆனால் அது வேற. ஆனால் இஸ்லாமியர்கள் வந்தார்கள், இங்கே மதம் வந்தது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அங்கிருந்து யாரும் வரல, இங்கே தான் மதம் வந்துச்சு, இங்கே வந்து இஸ்லாம் வந்தாங்க. இன்னொன்று நேரு கரெக்டாக சொன்னார், இஸ்லாமியர்கள் ஆட்சிக்கும் வெள்ளைக்கார ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இஸ்லாமியர்கள் இங்கே வந்தார்கள், அவர்களே நம்ம இங்கே மதத்தை வந்தார்கள், அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கே தான் இருந்து ஆண்டாங்க, உங்களோடு சேர்ந்து ஆண்டார்கள், உங்களோடு பழகினார்கள். அந்த படையில் இந்துக்களும் இருந்தார்கள், ரஜபுத்திரர்களும் இருந்தார்கள். அவர்கள் அந்நியர்களாக இன்னொரு நாட்டிலிருந்து ஆளலை. ஆனால் வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆண்ட ஆட்சி என்பது இங்கிலாந்திலிருந்து நம்மை ஆண்டார்கள். அந்த ஆட்சி அடிமை ஆட்சி. ஏன்னா அங்கிருந்து நம்மளை ஆண்டான், அங்கே சட்டம் போட்டான். பிரிட்டிஷில் எல்லா சட்டமும் இங்கே பொருந்தும், இங்கே சட்டம் ஏற்ற முடியவில்லை என்று அங்கே தான் சட்டம் ஏற்றிக்குவாங்க. உச்சநீதிமன்றமே அங்கே தானே, பிரிவி கவுன்சிலா. நமக்கு இந்தியாவுக்கு பிரிவி கவுன்சில் உச்சநீதிமன்றம் டெல்லியில் இல்லப்போ, அங்கே தான் போய் வாதாடணும். ஆக அங்கே இருந்து கொண்டு வெளியில இருந்து வெள்ளைக்காரன் ஆண்டான், அது அந்நிய ஆட்சி. ஆனால் இஸ்லாமிய ஆட்சி நம்முடைய ஆட்சி, இங்கே இருந்த ஆட்சி. அவர்கள் எந்த கலாச்சார அழைப்புக்கும் போகலையே. படையெடுப்பு வந்தால் எல்லாம் இந்துக்கள் போய் படையெடுத்தா முஸ்லீம் பாதிச்சிருப்பாங்க, முஸ்லீம் வரும்போது இந்துக்களும் பாதிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு நல்லிணக்கமாக இருந்த ஆட்சியை இன்றைக்கு ஏதோ மதவெறி காரணமாக, என்ன காரணம், மைனாரிட்டிகள் எல்லாம் ஒரு பக்கமாக வைத்து விட்டு போலியாக மெஜாரிட்டி என்று சொல்கின்ற பெரும்பான்மையான மக்களெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்து, அதன் காரணமாக ஆட்சி சுகத்தில் இன்னும் 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் இருக்கலாம் என்று கனவு கொண்டு இருக்கிற இந்த மதவெறி அரக்கர்களை, ஊழல்வாதிகளை, அரசியல் சட்டத்தை சிதைக்கின்ற இந்த மகா பாவிகளை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரே தகுதி உள்ள தலைவனாக இந்திய துணைக்கண்டத்தில் நம்முடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி என்கின்ற அந்த மகத்தான மனிதர் தான் இருக்கிறார். அவர் கரத்தை வலுப்படுத்துவோம், பாசிசத்தை வீழ்த்துவோம், புதிய வரலாற்றை டெல்லியிலே படைப்போம் என்று சொல்லி உங்களை மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.